ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா சூப்ரோ எக்ஸல் கூடவே வந்து டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ். இந்த ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுமே நல்ல பவர்ஃபுல் வண்டி தான். இதில் வந்து முக்கியமாக மகேந்திரா எக்ஸலுக்கு டிஏ என்ஜினும், டாடா ஹெச்டியை பொறுத்தவரை காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஆர்டிஏ என்ஜினும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா பவர் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். மகேந்திரா பொறுத்தவரை 909 சிசியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்டி ப்ளஸை பொறுத்தவரை 800 சிசி என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதில் வந்து ஹார்ஸ் பவர் முக்கியமான விஷயம். இதில் மகேந்திராவை பொறுத்தவரை 26 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. டாட்டா ஹெச்டி ப்ளஸை பொறுத்தவரை 35 ஹார்ஸ் பவர் இருக்குது. டார்க்கும் அதே மாதிரி தான். 55 நியூட்டன் மீட்டர் மகேந்திரா எக்ஸலில் வருது. 85 நியூட்டன் மீட்டர் டாட்டா ஹெச்டி ப்ளஸில் வருது. டார்க்கை பொறுத்தவரையில் டாட்டாக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபியூயல் டேங்கு பொறுத்தவரையில் ரெண்டு வண்டிக்குமே 30 லிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 லிட்டருங்கிறப்ப நல்ல மைலேஜ், நீண்ட தூரம் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடியது எல்லாமே துருப்பிடிக்காத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரையில் மகேந்திரா எக்ஸலை பொறுத்தவரையில் நமக்கு 1980 கேஜியும், இந்த டாட்டா ஹெச்டி ப்ளஸை பொறுத்தவரையில் 1950 கேஜியும் கொடுத்துருக்காங்க. பேலோடை பொறுத்தவரையில் ரெண்டு வண்டிக்குமே 900 கேஜி பேலோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலோடில் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் க்ரோஸ் வெயிட்டில் சின்ன வித்தியாசம் வருது. மற்றபடி பார்த்தோன்னா மைலேஜ் நல்ல ஒரு விஷயந்தான். மைலேஜை பொறுத்தவரையில் 23 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மகேந்திரா கொடுக்குது. இதில் 19 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்னால் இருக்கலாம். மற்றபடி பார்த்தோன்னா லென்த்து மகேந்திரா பொறுத்தவரை 4148 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம டாட்டா ஹெச்டிஏ ப்ளஸை பொறுத்தவரையில் 4075 எம்எம் இருக்குது. அடுத்ததாக விட்த்து சொல்ல போகிறோம். விட்த்தை பொறுத்தவரை 1540 எம்எம், 1500 எம்எம். இந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து மகேந்திரா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் டைமென்ஷன் மாறுபடுது. மகேந்திரா எக்ஸலை பொறுத்தவரை ஹைட்டு 1900 எம்எம், டாட்டாவை பொறுத்தவரை 1858 எம்எம் சொல்லியிருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வைஸில் மகேந்திரா எக்ஸல் தான் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையில் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில். இந்த டாட்டாவை பொறுத்தவரையில் பேராபாலிக் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த லீவ் ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். லோடிங் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. ரியரை பொறுத்தவரையில் மகேந்திராக்கு அதே லீவ் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டாவை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் மாறுபடுது. மகேந்திரா பொறுத்தவரை ரெண்டு பகுதியிலையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் லீவ் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லீவ் ஸ்ப்ரிங் தான் மாறுபடுது. டயரை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு வண்டியுமே ஒரே செக்மெண்ட்டில் இருக்கனால டயர் 155 R13 டைப்பு டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டிக்குமே ஒரே மாதிரியான டயர் அமைப்பு எல்லாமே இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா வீல் பேஸை பொறுத்தவரை மகேந்திராவில் 2050 எம்எம்மும், இந்த டாட்டா ஹெச்டியை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக 2250 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸும் முக்கியமான ஒன்று தான் வண்டியோட டிசைனில். அடுத்ததான் கியர் பாக்ஸை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர் செட்டப் வந்து சிங்க்ரோமெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ் சிங்க்ரோமெஷ்ஷாக இருக்கனால ஈஸியாக மெஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ கேபிள் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ டிரைவருக்கு வந்து எஃபர்ட் இல்லாமல் கியர் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த வரக்கூடிய வண்டி எல்லாமே இப்படி ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரிவர்ஸ் கியர் பஸர் வந்து ரெண்டு வண்டிக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா வண்டிக்குமே ரிவர்ஸ் கியர் பஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வண்டி ரிவர்ஸில் வரும்போது அதுக்கு வந்து அலர்ட் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது நாம்ஸ் படி இது எல்லாமே பண்ணுறாங்க. மியூசிக் சிஸ்டமும் அதேமாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்கனால டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு பேருமே ஜேர்னியில் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் நல்லா என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரியல் டைம் டிரைவிங் எமிஷன் நாம்ஸ் RDEன்னு சொல்லுவோம். இது தான் இப்போ வரக்கூடிய BS6 பொறுத்தவரையில் இந்த மாதிரி தான் இருக்குது. ரியல் டைம் டிரைவிங் எமிஷன் சொல்லும்போது வண்டியில் நம்மளே பார்த்துக்கலாம். ரியல் டைம் ஆன்போர்டு மானிட்டர்லேயே தெரியும் வண்டி எவ்வளவு பொல்யூஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத லைவாக மென்ஷன் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி வண்டியில் வருது. இந்த வண்டியில் வந்து முக்கியமாக கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அண்ட் ஆக்சிஜன் சென்சார் இருக்கும். இதை வச்சு தான் இந்த வண்டி சென்ஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பொல்யூஷனோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் அது வந்து நம்ம மானிட்டர் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அதான் RDE டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அது இந்த ரெண்டு வண்டியிலையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியல் டைம் ஆன்போர்டு எமிஷன் மானிட்டர்னு சொல்லும்போது அதில் வந்து ரியலாகவே இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இது என்ன பொல்யூஷன் கொடுக்குதுங்கிறத அந்த வண்டியில் மானிட்டர் பண்ண மாதிரி அமைப்பு தான் அந்த RDE டெக்னாலஜி. அது இப்போ மெயினாக வந்து இந்த ரெண்டு வண்டியிலையுமே இருக்குது. ஸோ அது வந்து டிரைவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாரண்டி அதே மாதிரி தான் 3 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. 80,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில். இந்த டாட்டா ஹெச்டியை பொறுத்தவரை 2 வருஷம் வாரண்டி, இல்லைனா 72,000 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டாட்டா வண்டிகளுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி 2 வருஷம் 72,000 கிலோமீட்டர் வாரண்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே நல்ல ஒரு இது தான். அடுத்ததாக ப்ரைஸ் வைஸில் பார்த்தோன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே 6 லட்சத்துக்கு மேலே தான் தொடங்குது. இது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். 6,61,000 6,69,000 சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.